ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமத்தினாலே கல்வாரி மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மட்டற்ற மனமகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். Jesus said, repent for the kingdom of heaven is at hand என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இயேசு ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். வியாதியஸ்தனை வியாதியிலிருந்து விலைக்கு மீட்டெடுத்தார். கண்ணீரோடு வந்த மக்களுக்கு கண்ணீரை துடைத்த ஒரு தெய்வமாக காணப்பட்டார். ஆனால் அவர் செய்த பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிற போது எங்கு பார்த்தாலும் வேத புஸ்தகத்தில் சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், உலக நாடுகளிலே சமாதானம் கிடையாது, உலக தலைவர்கள் மத்தியிலே சமாதானம் கிடையாது. இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலே போரின் பதட்டங்கள் மிகவும் தீவிரம் அடைந்து கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பதட்டங்கள். தாயை இழந்த பிள்ளைகள், தகப்பனை இழந்த பிள்ளைகள், தாயை இழந்த பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். தெரு தெருவாக அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். என்னுடைய தகப்பன் எங்கே, என்னுடைய தாய் எங்கே, என்னுடைய பிள்ளைகள் எங்கே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் வேதனை. என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ நிச்சயமாக மனமாற வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன? இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எனவே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனமாற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீ மாற்ற வேண்டும், பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். திருச்சபையே, அருமையான விசுவாசியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? இவ்விதமான துயர சம்பவங்களிலிருந்து நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக காணப்படுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுதல், இதுதான் மனம் திரும்புதல். இதுதான் மனம் திரும்புதல். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவம், ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மனமாற்றம் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு உலக வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் மனமாறுவதற்காக. இன்றைக்கு நோவாவை கொண்டு அந்த காலத்திலே தண்ணீரை கொண்டு அழித்தார். நோவா சொன்னான், உலகம் அழிய போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். ஆனால் ஒரு மக்களும் அதை கேட்கவில்லை. கடைசியாக அந்த மக்கள் தண்ணீரினாலே அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அக்கினியினாலே அழிக்க நான் வருகிறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே,
இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வளைகுடா நாடுகளிலே பஞ்சம், வளைகுடா நாடுகளிலே அமைதி இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நான் இங்கு வாழ மாட்டேன் என்று சொல்லி வேறு தேசத்திற்கு கடந்து செல்லு கொண்டிருக்கின்றார்கள். இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் காணப்படுகிற போது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனமாறும்படியாக இன்றைக்கு நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். காலம் கடைசி. சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் தேவை. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை, நன்மை செய்கின்ற ஒரு வாழ்க்கை தேவை. மற்றவர்களுக்கு நாம் பாதிக்கப்படாதபடி வாழ்கின்ற வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தேவை. இதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? கவலையோடும் பாரத்தோடும் காணப்படுகின்ற ஆத்துமாவே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஒன்று கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்த உலகத்திலே நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். என்ன வந்தாலும் நீ என்னை நம்பு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். வேதனையோடு காணப்படுகிற ஆத்துமாவே, வளைகுடா நாடுகளிலே என்னுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய மகன் இருக்கிறான், என்னுடைய மகள் இருக்கிறாள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். ஐயோ, மன சமாதானமின்றி காணப்படுகின்றார்களே. ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட சிம்டம்ஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இது கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள், என்னுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படுங்கள், என்னுடைய ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்விசாரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல இது. ஆண்டவரே, என்னுடைய பாவ வாழ்க்கை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மனமாறுகின்ற மனமாற்றத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்வார், நம்மை அணைத்து கொள்வார், நம்மை முத்தமிடுவார், நம்மை அணைத்து நம்முடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை தாரும். பாவத்தோடு நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனமாற்றத்தை தாரும். ஒரு மனிதனுடைய பணமோ, பெருமையோ, பட்டமோ, படிப்போ பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லாது. பரிசுத்தமான வாழ்க்கை, மனந்திரும்பிய வாழ்க்கை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய அன்பு ருசித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். எனவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வளைகுடா நாடுகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போர்களுக்காக, ஆண்டவரே, சொந்தங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக, பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் வருகை சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலம் எங்களை எச்சரித்து கொண்டு இருக்கிறேன். உம்முடைய வசனம் எங்களுக்கு எச்சரிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எனவே மனமாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடும் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தையும் ஆண்டவரே ஆறுதலையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.